நாங்கள் இன்றைக்கி வெந்தய சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி, கொஞ்சம் வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 3 பூண்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பச்சையாக போட்டு தாளிக்கணும். சாப்பாட்டா குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் டக்குன்னு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு லஞ்சுக்கு 2 நிமிஷத்தில் வேலையாயிரும். பூண்டு கட் பண்ண போகிறோம். பூண்டு கட் பண்ணணும் நீளமாக. எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். பட்டை, கிராம்பு, வெந்தயம் இது 3ம் போடுறோம். கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க விடுறோம். ஏலக்காய் 2, பூண்டும் வெங்காயம் போடுறோம். கொஞ்சம் நல்லா சாப்பிடு. காரம் இதெல்லாம் இல்லை ஜாஸ்தியாக. இப்போ புதினா சட்னி நல்லாயிருக்கும். புதினா சட்னி இன்னொரு வீடியோவில் முதலையே காட்டிட்டோம். அதனால் அதை பார்த்து அது கூட இது சாப்பிட்டுக்கலாம், சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம் போட்டுக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி போதும். செவந்துடுச்சு. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. தேவையான உப்பு போட்டால் போதும். தண்ணி கழுவி வச்ச அரிசியை போடணும். நல்லா இருத்தி வச்சு அரிசி போடணும். தண்ணி இனியாக இருந்தால் அப்புறம் கொதக்கொலன்னு ஆகிடும். நல்லா இருத்தி வச்சு அரிசி மட்டும் போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு மூடி 2 சவுண்டு. ஏன்னா இது சீரக சம்பா அரிசி, அதனால் மூடி வச்சிடணும். சாப்பாடு ரெடி. விசில் எடுக்கணும். சாப்பாடு ரெடியாக இருக்கும். அது கூட நெய் கொஞ்சம் கலக்கி எடுத்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. சாப்பாடை கிளறி நைட் சாப்பாடு கீழே, நைட் சாப்பாடு மேலேயும் சாப்பாடு ரெடி. பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த சூடெல்லாம் தணிக்கும். நல்லது சாப்பிட்டா உடம்புக்கு. வெந்தயமெல்லாம் சேர்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஸ்கூலுக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இது கூட மின்ட்டு சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.